செய்திகள் தொடர்கின்றன. இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி பிரவேசித்த குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட மேலும் 20 தமிழக மீனவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். 5 படகுகளில் தலைமன்னார் கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த இவர்கள் நேற்று மாலை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு தலைமன்னார் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தனர். இதற்கமைய இந்திய மீனவர்கள் 20 பேரையும் மன்னார் நீதவான் முன்னிலையில் இன்று மாலை ஆஜர்படுத்துவதற்கு தலைமன்னார் போலீசார் நடவடிக்கை எடுத்திருந்தனர். இதன்போது அவர்களை இம்மாதம் 16ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதை முடிவுக்கு கொண்டுவர இந்திய மத்திய அரசாங்கம் தலையீடு செய்ய வேண்டும் என திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் மு. கருணாநிதி மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இந்திய பிரதமர் அலுவலகத்தின் மத்திய இணை அமைச்சர் வி. நாராயணசாமி நேற்று காரைக்காலில் சந்தித்த போது அவர் இந்த விடயத்தை வலியுறுத்தியதாக த ஹிந்து பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் பிரச்சினைகளை எதிர்நோக்கிய அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அது தொடர்பில் மாநில அரசு மத்திய அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளதாகவும் மு. கருணாநிதி சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் இந்த பிரச்சினைகளை முடிவுக்கு கொண்டுவர மத்திய அரசாங்கம் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தவறியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை கடற்பரப்பிற்கு அருகே குறிப்பிட்ட காலப்பகுதியில் மீன்பிடிப்பதற்கான அனுமதியை தமிழக மீனவர்கள் கோரியுள்ளதாகவும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். இந்த கோரிக்கை குறித்து கவனம் செலுத்தி மீனவர்களின் மனக்குறையை நீக்குவதற்கு மத்திய அரசாங்கமும் மாநில அரசும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என மு. கருணாநிதி மேலும் கூறியுள்ளார். கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த மீனவர்கள் சிலர் மீது இனம் தெரியாதோர் தாக்குதல் மேற்கொண்டு அவர்களின் மீன்களை கொள்ளையிட்ட சம்பவம் ஒன்று திருகோணமலை பகுதியில் பதிவாகியுள்ளது. இந்த தாக்குதல் சம்பவத்தில் காயமடைந்த 3 மீனவர்களும் கிண்ணியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய எந்தவொரு சந்தேக நபர்களும் இதுவரை கைது செய்யப்படவில்லை என போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான தகவல்களை தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் கோயில்களை சேதப்படுத்தப்பட்ட சம்பவங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்யுமாறு வலியுறுத்தி இன்று கவனிப்பு பேரணி ஒன்று நடாத்தப்பட்டுள்ளது. இன்று காலை மாங்காடு பிள்ளையார் கோவிலிருந்து ஆரம்பமான பேரணி குருக்கல் மடம் ஐயனார் கோவிலை சென்றடைந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். கவனஈர்ப்பு பேரணியில் பங்கேற்றவர்கள் சிவபுராணத்தை ஓதியவாறு ஆலயங்கள் மீதான தாக்குதலை கண்டிக்கும் ஸ்லோகங்களை ஏந்தி சென்றனர். குருக்கல் மடம் ஐயனார் கோயிலை பேரணி சென்றடைந்ததும் அங்கு கூட்டம் ஒன்று நடத்தப்பட்டது. நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்கின்ற போது தடுக்கின்ற போது அதை சில நேரம் தடுத்தவர்கள் தான் இதை செய்தார்களா என்கிற சந்தேகம் மக்கள் மத்தியில் எழும்பிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே கண்டுபிடிக்க வேண்டியவர்கள் அரசாங்கம். வடமாகாணத்தில் நாங்கள் சரித்திரம் படைக்கப் போகின்றோம். அதை தடுப்பதற்கும் அங்கும் அந்த இராணுவ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றது. இந்த நடவடிக்கைகள் இல்லாமல் போகின்ற ஒரு சமாதானமும் இந்த நாட்டிலே ஒரு சுயநிர்ணய உரிமையுடன் தமிழ் மக்கள் தமிழராக வாழக்கூடிய, தமிழ் பேசும் மக்கள் தமிழ் பேசும் மக்களாக வாழக்கூடிய ஒரு உரிமையுள்ள சமாதானம் வேண்டித்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்ச்சியாக அந்த பயணத்தை மேற்கொள்கின்றது. அந்த பயணம் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கும். அச்சுறுத்தல்களையும் நாங்கள் தாங்கிக் கொண்டு எங்கள் மக்களை அணிதிரட்டி எங்கள் பணிகளை நாங்கள் மேற்கொள்வோம். இதேவேளை கோயில்கள் சேதமாக்கப்பட்டு அங்கிருந்த பொருட்கள் திருடப்பட்டமை தொடர்பில் தொடர்ந்தும் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக களுவாஞ்சிக்குடி போலீசார் குறிப்பிட்டனர். இந்த சம்பவம் தொடர்பில் ஏற்கனவே 8 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் 28 சந்தேக நபர்களிடம் விசாரணைகள் நடத்தப்பட்டதாகவும் போலீசார் கூறினர். எவ்வாறாயினும் கோயில்களிலிருந்து திருடப்பட்ட பொருட்கள் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை என களுவாஞ்சிக்குடி போலீசார் மேலும் தெரிவித்தனர். புனித ரமலானை முன்னிட்டு சக்தி எஃப்எம் ஏற்பாடு செய்திருந்த மற்றொரு இஃப்தார் நிகழ்ச்சி அண்மையில் திருகோணமலை சீனக்குடா பகுதியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி சக்தி பண்பலையூடாக நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது. திருகோணமலை சீனக்குடா மஸ்ஜிதுல் முனவரா பள்ளியில் இந்த இஃப்தார் நிகழ்ச்சி நடைபெற்றது. நாடளாவிய ரீதியில் சக்தி எஃப்எம் ஏற்பாடு செய்துள்ள இஃப்தார் நிகழ்ச்சி தொடர்ந்து 3வது வருடமாகவும் இடம்பெற்று வருகின்றது. சக்தி எஃப்எம் ஏற்பாடு செய்திருந்த இந்த இஃப்தார் நிகழ்ச்சியில் அதிகளவிலான பிரதேச மக்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் மார்க்க போதனைகள், விசேட துவாக்கள், கசிதாக்கள் என்பனவும் இடம்பெற்றன. இதேவேளை சமூக ஒற்றுமையை வெளிப்படுத்தும் வகையிலான இஃப்தார் நிகழ்ச்சி ஒன்று நேற்று மஹரகம மஸ்ஜிதுல் அஸ்ஹாரியாவில் நடைபெற்றது.
மகரகம அஸ்ஹர் பிளேஸில் உள்ள மஸ்ஜிதுல் அஸ்ஹாரியாவில் நேற்று இந்த இஃப்தார் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மகரகம மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளின் அதிகளவிலான மக்கள் இதில் கலந்து கொண்டிருந்தனர். சமூகங்களுக்கிடையில் ஒற்றுமை ஏற்படுத்தும் வகையில் போலீசார் மற்றும் பல முக்கிய அரசு நிறுவனங்களின் அதிகாரிகளும் இதில் கலந்து கொண்டிருந்தனர். அத்துடன் பல அரசியல்வாதிகளும் இந்த இஃப்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். விசேட துஆ பிரார்த்தனைகள், மார்க்க சொற்பொழிவுகள் மற்றும் மாணவர்கள் நிகழ்ச்சிகளும் இங்கு நடைபெற்றன. கொட்டகலை பத்தனை கிரேக்லி பகுதியில் ஆற்றுக்குள் விழுந்து ஒருவர் உயிரிழந்துள்ளார். 23 வயதான ரத்னகுமார் ஹோமதாஸ் என்பவரே ஆற்றுக்குள் சறுக்கி விழுந்து உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. சடலம் கொட்டகல வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்துள்ளனர். இதேவேளை கடந்த சில மாதங்களாக மலையகத்தில் தொடரும் கடும் மழையுடன் கூடிய வானிலையால் ஆறுகளின் நீர்மட்டம் வெகுவாக அதிகரித்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவித்தனர். அடுத்து சக்தியின் தேடலில் நாட்டின் சுகாதாரத்துறையில் பல்வேறு முன்னேற்றங்களை எம்மால் அவதானிக்க முடிகின்றது. ஆனால் இந்த திட்டங்கள் பெருந்தோட்டப்புறங்களில் எந்த அளவிற்கு நடைமுறைப்படுத்தப்படுகின்றன என்பது கேள்விக்குறியே. ஹல்துமுல்லை பிரதேச சபைக்குட்பட்ட உடவெரிய பெருந்தோட்டத்தில் சுமார் 5000 பேர் வரையில் வாழ்கின்றனர். இது இந்த பகுதியில் வாழும் மக்களுக்கு சுகாதார சேவைகளை வழங்கிய ஒரே ஒரு வைத்தியசாலையாகும். இருப்பினும் இன்று இதனூடாக எந்தவித சேவைகளையும் பெற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு செயலிழந்துள்ளது. உடவெரிய தோட்ட வைத்தியசாலை எவ்வாறு செயலிழந்து செல்கின்றமை இப்பகுதி மக்களின் சுகாதார தேவைகளை பெரிதும் பாதித்துள்ளது. வைத்தியர்களும் தாதியர்களும் இல்லாமையே இங்குள்ள பாரிய பிரச்சனையாக காணப்படுகின்றது. அது முக்கியமான பிரச்சனை வந்து வைத்தியசாலைக்கு எங்களுக்கு திடீர்னு ஒரு பிரசவ வலி ஏற்பட்ட ஒரு தாய் வலி ஏற்பட்டாலும் கூடிய சீக்கிரம் எங்களுக்கு அவங்களுக்கு சரியான சிகிச்சை அளிக்க முடியாது காரணம் வைத்தியர் இங்கே ஒன்றும் இல்லை. வைத்தியசாலை கட்டு பல கொண்டு வாழ் சேவை பண்ணியும் வைத்தியர்கள் இல்லை, அதுக்கு சிற்றுவலி யாருமே கிடையாது. அப்படி நோயை கொண்டு போனாலும் தீத்தலா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும். சின்ன ஒரு காயங்கள் ஏற்பட்டாலும் பொருளாக அந்த ஹாஸ்பிட்டல் தான் கொண்டு போகணும். அங்கே சிகிச்சை அளிக்கக்கூடிய வைத்தியரோ யாருமே இங்கே இல்லை. அதனால சக்தியின் மூலம் கூடிய சீக்கிரம் நல்ல தீர்வு எடுத்துக் கொடுப்போம் நாங்கள் அனைவரும் உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வைத்தியசாலைக்கான கட்டிடம் உட்பட மின்சாரம் மற்றும் நீர் ஆகிய வசதிகள் காணப்படுகின்ற நிலையில் இந்த வைத்தியசாலை இவ்வாறு செயற்பாடின்றி காணப்படுகின்றது. ஹாஸ்பிட்டல் இப்படி இருக்கு. பிள்ளைகளுக்கு எந்த நோய் வந்துட்டாலும் கொண்டுட்டு போறதுக்காக எந்த வசதியும் கிடையாது. மருந்து கொடுக்கறதுக்கு நாங்கள் கொண்டு போறோம் அந்த பர்லாந்த இல்லாட்டி தியத்தெல்லாம் கொண்டு போகணும். சரியான பிரச்சனைகள் அடிபடுறோம். இதுதான் டாக்டர் மாதிரி இல்லை, ஹாஸ்பிட்டலை கட்டி போட்டு டாக்டர் மாதிரி ஒருத்தரும் வர்றதில்லை. டாக்டர் மாதிரி இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. எந்த வசதியும் இல்லை. இந்த வசதிகளை செஞ்சு கொடுத்தீங்கன்னாவே பெரிய உதவி எங்களுக்கு. இப்போ கோடிக்கணக்கில் செலவழித்து இந்த வைத்தியசாலை அமைச்சிருக்கு. ஆனால் ஒரு சின்ன ஒரு டாக்டரோ ஒரு நேர்ஸ்மார்களோ இல்லாமல் பெரும் அவதிப்படுறாங்க. அவதிக்குடைய சூழ்நிலை உருவாகியிருக்குது. எனவே இப்போ நோயாளிகள் சின்ன நோயாளிகளும் வேறு இடங்களுக்கு தான் செல்ல போகுது. அது வாகன வசதி அந்த நேரத்தில் இல்லாமல் எத்தனை பேர்கள் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு. அதனால் இந்த ஒரு டாக்டர் சரி ஒரு நேர்ஸ் சரி இங்கே போட்டு ஒரு சிகிச்சை அளிக்குமாறு அவசர சிகிச்சைக்கு நாங்கள் உதவி செய்யுமாறு கேட்டுக்கிறோம். மக்களின் வேண்டுகோளை செவிசாய்த்து இலவச சுகாதார சேவைகளை பெற்றுக் கொள்வதற்கு இவர்களும் உரித்துடையவர்கள் அல்லவா? உடவெரிய தோட்ட மக்களுக்கு சிறந்த வைத்தியசாலை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நாள் எப்போது உதயமாகும்? மக்களின் தேவைகளை நிறைவேற்றிக் கொடுக்க வேண்டியது உரிய அதிகாரிகளின் கடமை அல்லவா? ஊவா மாகாண சுகாதார அமைச்சரே, இது உங்களின் கவனத்திற்கு. விளம்பரங்களின் பின்னர் செய்திகள் தொடரும்.